உயர்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் நடத்துகிற ஃபேமிலி மட்டும்தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இது வந்து என்ன செய்யணும், பொதுஜனங்கள்லாம் இவர் கருத்தில் வச்சு ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, கொஞ்சம் குறைக்கலாம். திடீர்னு ஏற்றம் பண்ணியிருக்கனால ஆனால் போராட்டம் நடத்தித்தே ஆகணும். கண்டிப்பாக பால், மின்சாரம், மருந்து, ஸ்கூல் இது எல்லாமே அத்தியாவசிய பொருள் புறமே இவர் ஏற்றி விட்டார். இவரை நம்பித்தான் நாங்கள் ஆட்சியில் வந்து எல்லோரும் நல்லது செய்வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சோம். ஆனால் இவரே இப்படி இது பண்ணிட்டாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உண்டான விஷயந்தான். இதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் இது பொதுஜனங்கள் வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு போராட்டம் வெடிக்கும். நார்மலாக நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுவீங்க? இப்போ ரேட் ஏற்றினதுக்கு பிறகு எவ்வளோ அதிகமாகும்? இப்போ ரேட் ஏற்றினதுக்கப்புறம் எவ்வளோன்னு தெரில. நார்மலாக வந்து ஏசி இருக்கிற வீட்டில் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் வந்து 2300 2200 தான் கட்டுவோம். ஆனால் இப்போ வந்து டபுள் மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஜிஎஸ்டி வரியை போட்டு என்னென்ன நீங்கள் பண்ண போகிறீங்களோ, இன்னும் என்ன பண்ண காத்திருக்கீங்களோ தெரியலை. ஆமாம், இனிமேல் அவர் வந்து பொதுஜனங்களோடைய கருத்துக்களை வந்து அவர் காதுக்கு கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த ஆட்சியில் வந்து இவர் எப்படி இது பண்ணுறாருன்னு தெரியல. இந்த ஆட்சியில் வந்து எங்களுக்கு வந்து அதிர்ச்சிக்கு உண்டான விஷயந்தான் இருந்தது. இப்போ உயர்வு ஆக்கியிருக்கிறாங்க. இந்த ரேட்டு தொடரலாமா இல்லை இதோட? இல்லை நீங்கள் வேறு ஏற்கனவே இப்போ அதிகம் பண்ணதே நாங்கள் எங்களால் கட்ட முடியல. நீங்கள் மறுபடியும் வந்து இன்னும் தொடரணும்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க. கண்டிப்பாக தாங்கவே முடியாது. சம்பாதிக்கிறது பூராமே ஒன்று கரண்ட் பில்லு, பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸு, பால், இந்த அத்தியாவசியமான பொருள் போகிறனால தான் எங்களால் வந்து நடுத்தரமான ஃபேமிலி சமாளிக்க முடியாது. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க வந்து சமாளிச்சுக்கிறலாம். நடுத்தரமான ஃபேமிலி இந்த ரோட்டில் வியாபாரம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. கரண்ட் பில் அதிகமாக்கி இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களோட வாழ்வாதாரம் இதனால் எப்படி பாதிக்கும்? ஏற்கனவே வாடகை வீட்டில் இருக்கிறோம். கரண்ட்டு பில்லு 1000 அப்படி கேட்குறாங்க வாடகை இருக்கிறவங்க வீட்டில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் இல்லை, 2 பேர் இருக்கிறோம் வீட்டில். நானும் எங்கள் ஹஸ்பண்ட். நான் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்கணுமா, வாடகை கொடுக்கணுமா, கரண்ட்டு பில்லு அதிகமாக கேட்குறாங்க. அது எதனால நம்ம எப்படி பொழைக்கிறது? அதோட சாவுறதே மேலுன்னு நினைக்கிறோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1000 ரூபாய் வருது கூட, அந்த 1000 ரூபாய் அதுக்கு கீழே வரமாட்டேங்குது. என்னோட கோரிக்கை கரண்ட் பில்லு கம்மி பண்ணணும். எங்களுக்கு தேவையானது அவங்க செய்யணும். பேர் ஃபாத்திமா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கிற தொழில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க அதிகமாக இருக்குது. இருக்கிற விலைவாசியும் அதிகமாகிடுச்சு. இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த விலை ஏற்றுறது எந்த நேரத்தில் ஏற்றுறாங்க, பெட்ரோல் எல்லாமே இதே மாதிரி வந்துக்கினே இருக்குது. நடுத்தரம் குடும்பம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இப்போ தான் ஏற்றுனாங்களே கரண்ட்டுது, மறுபடியும் இதே மாதிரி பண்ணிக்கினே இருந்தாங்கன்னா அவங்களுடைய இது என்ன சொல்கிறதே தெரியாது. இன்னும் எப்படி தான் அவங்கெல்லாம் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியாது. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ண முடியும். ஆனால் வருமானம் இருந்தாலும் செலவு அதிகமாக இருக்குது. இதுக்கு எப்படி தான் சொல்கிறது? கவர்மெண்ட்டே இருக்கட்டும், எல்லாருமே பப்ளிக்கோடைய கஷ்டத்தை புரிஞ்சுங்கன்னா அவங்க செஞ்சால் போதும். கம்மி பண்ணிட்டா போதும். கம்மி பண்ணோம். இப்போதைக்கு இப்போ தான் காய்கறி விலையெல்லாம் ஏறிக்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் ஏற்றும் இங்கே அதிகப்படுத்தினாங்கன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க? அதுதான் சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. ஏதோ அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கு என்ன ஏது பார்த்து செய்யணும்.